நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அருகே கோவில் விழாவில் பட்டாசு வெடித்து சிறுவர்கள் உட்பட 4 பேர் உடல் சிதறி பலி. ஆங்காங்கே கிடந்த உடல் பாகங்களால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டியில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா 28 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று வகை வகையான பட்டாசுகள் வெடித்தபடி பூசாரி பட்டி பகுதியில் இருந்து கஞ்சநாயக்கன்பட்டி பகுதிக்கு பக்தர்கள் சீர்வரிசை எடுத்து சென்றுள்ளனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் எடுத்துக்கொண்டு வழியெங்கும் வெடித்து கொண்டே சென்றுள்ளனர். அப்போது ஒருவர் பட்டாசை வரிசையாக வெடிக்க வைத்து சென்றபோது அதிலிருந்து பறந்த தீப்பொறி இருசக்கர வாகனத்தில் இருந்த பட்டாசுகள் மீது பட்டு மொத்த பட்டாசும் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பட்டாசு கொண்டு வந்த கஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த தங்கராஜு மகன் செல்வராஜ், அதே பகுதி சுப்பிரமணி மகன் கார்த்திகேயன், மேலும் ஒரு சிறுவன் என 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தங்கராஜு மகன் லோகநாதன் என்பவர் பலத்த தீக்காயத்துடன் சேலம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். அவரும் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது. தகவல் அறிந்த ஓமலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் சஞ்சய்குமார் மற்றும் தீவட்டிப்பட்டி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். உடல் சிதறிய பலியான 3 பேரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கலெக்டர் டாக்டர் பிருந்தாதேவி மற்றும் போலீஸ் சூப்பரண்ட் கௌதம் கோயல் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அப்போது அவர்கள் வெடி விபத்துக்கான காரணம் குறித்து கோவில் நிர்வாகிகளிடம் கேட்டறிந்தனர். மேலும் அவர்கள் இறந்தவர்களின் குடும்பத்தினை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கோவில் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்து 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.